ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. மார்ச் 19, 2026 முதல் நியூஸ். சரியா? இந்த முதல் நியூஸ்ல வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மேட்டர்னிட்டி லீவ் இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி பேசியிருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் மேட்டர்னிட்டி லீவ்னா என்ன ஏதுன்னு. ஓகேவா? இப்போ வந்து ஒரு மதர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மதர் வந்து புதுசா வந்து குழந்தை பெற்றிருந்தாலோ, இந்த பாயிண்ட் முக்கியம். சரியா? இது எல்லாத்துக்குமே தெரியும். குழந்தை பெற்றிருந்தா வந்து கொடுப்பாங்க அப்படின்றது தெரியும். ஆனா வந்து நீ வந்து அடாப்ட் பண்ணுவா பாத்தீங்களா, புதுசா வந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணாலும் உனக்கு வந்து மேட்டர்னிட்டி லீவ் வந்து தருவாங்க. ஓகேவா? இதையே நான் வச்சுக்கோங்க. அது என்னடா மேட்டர்னிட்டி லீவ்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து மதர்ஸ்க்கு வந்து தருவாங்க. அவங்க வந்து புதுசா வந்து குழந்தைய பெற்றிருந்தாலோ இல்லைன்னா வந்து ஒரு குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணியிருந்தாலோ அவங்களுக்கு வந்து மேட்டர்னிட்டி லீவ் வந்து தருவாங்க. எவ்வளவு நாள் வந்து தருவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 12 வாரம் வந்து தருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து நார்மலா இருக்குது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு ரூல் ஒன்று இருக்கும். அந்த ரூலோட பேர் பார்த்துக்கோங்க. கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி அப்படின்றது தான் அந்த ரூலோட பேரு. ஆக்சுவலா வந்து இது ஒரு சட்டம் மாதிரி. முன்னாடி வந்து இதோட பேர் வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட்னு இருந்துச்சு. அது வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து 1961 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ரூலை வந்து மாத்திருப்பாங்க. எப்ப வந்து மாத்திருப்பாங்கன்னா பேரு கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு பேரை வந்து மாத்திருப்பாங்க. எப்ப வந்து மாத்திருப்பாங்கன்னா 2020 வந்து மாத்திருப்பாங்க. சரியா? 2020 வந்து லா வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது எப்பன்னு கேட்டீங்கன்னா 2025 வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா அந்த லா கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி, அந்த லால ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கு. அந்த செக்ஷனோட பேர் பார்த்துக்கோங்க, செக்ஷன் 60. அதுல வந்து 4வது செக்ஷன். சரியா? அந்த செக்ஷன் வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து மேட்டர்னிட்டி லீவ் வந்து யாருக்காகன்னு கேட்டீங்கன்னா ஓகே புதுசா வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து மேட்டர்னிட்டி லீவ் வந்து தருவாங்க. இந்த அடாப்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு கண்டிஷன் வந்து சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அடாப்ட் பண்ற சைல்டு அதோட வயசு வந்து 3 மாசத்துக்கு கம்மியா இருந்தா மட்டும்தான் வந்து அந்த தாய்க்கு வந்து மேட்டர்னிட்டி லீவ் வந்து தரணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த சட்டம் வந்து சொல்லுது. புரிஞ்சுச்சா? அடாப்ட் பண்ற சைல்டு வந்து 3 மாசத்துக்கு கம்மியா இருந்தா மட்டும்தான் வந்து அந்த தாய்க்கு வந்து மேட்டர்னிட்டி லீவ் வந்து தரணும் அப்படின்றது வந்து இந்த சட்டம் வந்து சொல்லுது. இது புரிஞ்சுச்சா? இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு. கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டில 2020 செக்ஷன் 60 இதுதான் முக்கியம். இதுதான் சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்து இந்த செக்ஷன் வந்து கேன்சல் பண்றாங்க. அதாவது இந்த சட்டத்தை வந்து கேன்சல் வந்து பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா வந்து முன்னாடி வந்து இந்த 3 மாசத்துக்குள்ள வந்து யாராச்சும் அடாப்ட் பண்ணியிருந்தா மட்டும்தானே வந்து மேட்டர்னிட்டி லீவ் தருவாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. நீ வந்து 3 மாசமா 3 வருஷமா அதுவும் ஒரு குழந்தை தான், அதையும் அடாப்ட் தான் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அடாப்ட் பண்ணியிருக்க எல்லா தாய்க்கும் இனிமே வந்து மேட்டர்னிட்டி லீவ் வந்து தரப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கோர்ட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா இந்த நியூஸ்ல என்ன சொல்ல வராங்கன்றது? முன்னாடி 3 மாசம் இருந்தது, அதை கேன்சல் பண்ணிட்டு இப்ப எல்லா தாய்மார்களுக்கும் அந்த மேட்டர்னிட்டி லீவ் வந்து கன்ஃபார்மா வந்து கொடுப்போம், 12 வாரம் தருவோம் அப்படின்றே சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2 ஆர்டிகளை பத்தி பேசியிருப்பாங்க. இதுவும் முக்கியம். சரியா? ஆர்டிகல் 14 என்ன, ஆர்டிகல் 21 என்ன. சரியா? கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இந்த ஆர்டிகல் 14 என்ன சொல்லுங்கன்னா வந்து ரைட் டு ஈக்குவலிட்டி. சரியா? இந்த 3 மாசம் குழந்தைக்கு மட்டும் இல்ல, அது 4 மாசமா இருந்தாலும் 5 மாசமா இருந்தாலும் எல்லா தாயும் அவங்களும் ஒரு தாய் தானே. அந்த தாய் எல்லாருமே அவங்களும் ஒரு தாய், அவங்களுக்கு வந்து ஈக்குவாலிட்டி வந்து கிடைக்கப்படணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்தோம். அதே மாதிரி வந்து ஆர்டிகல் 21 என்ன சொல்லணும்னா வந்து ரைட் டு லைஃப் டிக்னிட்டி அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்கும். சரியா? அதுக்குள்ளேயும் நாங்க வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி வந்து மேட்டர்னிட்டி லீவ் இருக்கோ அதே மாதிரி வந்து பெர்டர்னிட்டி லீவ் வந்து தரணும். எப்படி வந்து ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு முக்கியமோ அதே மாதிரி வந்து ஒரு தகப்பனும் முக்கியம் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ வந்து கோர்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. எந்த விஷயமும் பண்ணல, ஜஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க மேட்டர்னிட்டி லீவ் வந்து கொடுக்குற மாதிரி பெர்டர்னிட்டி லீவ் வந்து தரணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. வழங்குச்சா இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்றது? அந்த ஆக்ட் எல்லாம் முக்கியம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன ஆக்ட் சொன்னேன், மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட். சரியா? அது வந்து 1961 வந்திருக்கும். அதை வந்து 2020 வந்து பேரை வந்து மாத்திருப்பாங்க, கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டின்னு. அதை வந்து 2025 வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது, ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து இந்த கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டில செக்ஷன் 60 4th செக்ஷன் வந்து என்ன சொல்லுது. இதெல்லாம் வந்து முக்கியம். ஓகே, அடுத்த நியூஸ் போனோம். ஓகே, அடுத்து 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நேஷனல் குவாண்டம் மிஷன். இதை பத்தி நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம். அது என்னதான் நேஷனல் குவாண்டம் மிஷன்னா வந்து இதுவும் கவர்மெண்டோட ஒரு ப்ரோக்ராம் தான். சரியா? ஒரு ப்ரோக்ராம் தான். இது வந்து எப்ப கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 2023 வந்து 31 முடி வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட்ஜெட்ல வந்து இதுக்காக வந்து எவ்வளவு கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6,003 தான் 6,003.65 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க. சரியா? எதுக்காக தான் இந்த மிஷின் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து 3 பர்பஸ்க்கு தான். சரியா? ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து டெவலப் பண்ணணும். குவாண்டம் கம்ப்யூட்டர்னா புரியுதா? இப்ப வந்து நீங்க நார்மல் கம்ப்யூட்டருக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா வந்து
நார்மல் கம்ப்யூட்டர் வந்து எப்படி சொல்றது, அட் அ டைத்துல வந்து ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு ஒரு கணக்கை வந்து சால்வ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட் அ டைத்துல வந்து ஒரு சம் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். அதே இது குவாண்டம் கம்ப்யூட்டர்னா வந்து அட் அ டைத்துல வந்து நிறைய சம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். எதனால வந்து இது பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, அந்த நார்மல் கம்ப்யூட்டர்ல வந்து பிட் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா வந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ல வந்து என்ன பிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, கியூ பிட் அப்படின்னு ஒரு பிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? நார்மல் கம்ப்யூட்டர்ல வந்து ஓகே கம்ப்யூட்டர்னாலே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான், சரியா? அது இது நார்மல் கம்ப்யூட்டர்ல வந்து எப்படி வேலை செய்யணும் வந்து அட் அ டைத்துல வந்து ஒன்னு ஜீரோ மட்டும் தான் வேலை செய்யும், இல்லைன்னா வந்து ஒன்னு மட்டும் தான் வேலை செய்யும். ஆனா வந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யணும் வந்து ஜீரோவும் ஒன்ஸும் வந்து ஒரே நேரத்துல வந்து வேலை செய்யும். வித்தியாசம் வந்து புரிஞ்சுச்சா? நார்மல் கம்ப்யூட்டருக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு என்ன வித்தியாசம்ன்றது? ஓகே, இப்போ இந்த இதோட பர்பஸ் சரியா, இந்த நேஷனல் குவாண்டம் மிஷனோட பர்பஸ் எது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து டெவலப் வந்து பண்ணணும். அதே இது குவாண்டம் கம்யூனிகேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அதையும் டெவலப் பண்ணணும், குவாண்டம் சென்சாரையும் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மிஷின் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம படிச்சது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த மிஷின்குள்ள வந்து ஒரு 23 லேப் வந்து வரதுக்கு கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வச்சுக்கோங்க. நியூஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மிஷின்குள்ள வந்து ஒரு 23 லேப் வந்து கொண்டு வராங்க. அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் விஷயம், சரியா? எதுக்காக இந்த 23 லேப்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் என்ன ஏது, அது எப்படி வேலை செய்யணும் அப்படின்றத சொல்லி தரணும் அப்படின்றதுக்காக நாங்க இந்த 23 லேப் வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போதைக்கு 23 வந்து கொண்டு வந்திருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து இன்னும் ஒரு 100 லேப் வந்து நாங்க வந்து இந்த மிஷின் கீழ வந்து கொண்டு வருவோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன சொன்னாங்க? ஓகே, இது வந்து ஒரு விஷயங்கள். அடுத்து வந்து ஒரு 3 அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நடக்க போகுது. அதோட பேர் பார்த்துக்காங்க, இந்தியா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல். இது எங்க வச்சு நடக்குதுன்னா வந்து புனேல வச்சு நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பிஎஸ்எல்வி மிஷின் இருக்கும் பாத்தீங்களா, இந்தியாவோட அடுத்த பிஎஸ்எல்வி மிஷின் வந்து எப்ப வந்து எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் கடைசியில வந்து நாங்க வந்து விடுவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியன் நேவியோட நேவிகேஷன் சேட்டலைட்டுக்காக வந்து ஒரு மிஷின் வந்து பண்ணுவாங்க. அந்த மிஷின் வந்து எப்ப வந்து லான்ச் பண்ண போறேன்னு சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, மே 2026 வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். வழங்குச்சா? சிம்பிளான விஷயம். நேஷனல் குவாண்டம் மிஷின்னா என்ன, அது வந்து எப்ப கொண்டு வந்தாங்க, அதோட பட்ஜெட் எவ்வளவு, அதோட பர்பஸ் எவ்வளவு. பர்பஸ்ல வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து டெவலப் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா எத்தனை கம்ப்யூட்டர்னு பாத்துக்கோங்க, 50ல இருந்து 1000 குவாண்டம் கம்ப்யூட்டர், சரியா? அந்த கியூபிட்டோட 50ல இருந்து 1000 குவாண்டம் கம்ப்யூட்டர். வழங்குச்சு தானே? கியூபிட்னா என்ன ஏதுன்றதையும் நான் சொல்லிட்டேன். ஓகே, சூப்பர். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் வந்து இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ், சரியா? இதை பத்தி நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒரு வாட்டி நான் திருப்பி சொல்றேன், சரியா? இப்போ வந்து அதே எக்ஸாம்பிள் தான், நான் சொன்னதே சொல்றேன்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து எச் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இந்த மாதிரி வந்து தக்காளியை வந்து அவர் வந்து அவரோட நிலத்துல வந்து விளைவிக்கிறாரு. விளைவிச்சு வந்து அதை வந்து செல் வந்து பண்றாரு. மார்க்கெட்ல போய் வந்து விற்பாங்க பாத்தீங்களா, அவர் வந்து விளைவிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு காசு ஆச்சுன்னா 100 ரூபாய் வந்து ஆயிருக்கும். குறைஞ்சது அவர் வந்து 150 ரூபாய்க்காச்சும் விற்கணும். அப்பதானே அவருக்கு வந்து லாபம் ஆகும். ஒருவேளை இந்த அந்த விலை, அதாவது அந்த மார்க்கெட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மார்க்கெட்ல 150 ரூபாய்க்கு கீழே வந்து யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா, நல்லா வச்சுக்கோங்க, 150 ரூபாய்க்கு கீழே வந்து யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, என் ஃபார்மர்ஸ் நீ வந்து அவங்கள்ட்ட வந்து கொடுக்காத, அந்த தக்காளி வந்து என்கிட்ட வந்து கொடு, நான் வந்து மினிமமா 150 ரூபா வந்து கொடுத்து வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மினிமம் பிரைஸ் வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. வேற என்ன இதுல நீங்க பாத்துருப்போம்னு நினைச்சீங்கன்னா, என்னது வீட் சரி, அவங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ். இது எதுக்காக இந்த விஷயத்த வந்து சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை ஒரு விஷயத்த வந்து வச்சுக்காங்க. அடுத்து வந்து ப்ரொக்யூர்மெண்ட்னா என்னன்னு தெரியணும். ப்ரொக்யூர்மெண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ்ல இருந்து வாங்குறாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து ப்ரொக்யூர்மெண்ட்னு சொல்லுவாங்க. வெறும் மினிமம் சப்போர்ட் பிரைஸ்க்காக மட்டும் வந்து கவர்மெண்ட் வந்து வாங்க மாட்டாங்க ஃபார்மர்ஸ்ல இருந்து. இன்னும் என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரேஷன் கடையில வந்து பொருள்லாம் வந்து போடுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு அரிசி கோதுமை எல்லாம் தேவைப்படும் பாத்தீங்களா, அதுக்காகவும் ஃபார்மர்ஸ்ல இருந்து பொருளை வந்து வாங்குவாங்க. ஓகேவா? இதுவும் பேசிக். இப்ப எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து ஒரு டேர்ம் பத்தி பேசியிருப்பாங்க. அவங்களோட பேர் பாத்துக்காங்க, ஆர்டிஎஸ்ன்றதுதான் அவங்களோட பேர். யாரா இந்த ஆர்டிஎஸ் கேட்டீங்கன்னா, இவங்களோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இந்த கோதுமையோ இந்த தக்காளியோ இந்த ஃபார்மர்ஸ்ல இருந்து வாங்கி இந்த கவர்மெண்ட் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ்க்கு வந்து கொடுக்குறான் பாத்தீங்களா, அதாவது பொருளை வந்து ஃபார்மர்ஸ்ல இருந்து வாங்கி கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. அதே இது கவர்மெண்ட் அந்த காசை வந்து வாங்கி ஃபார்மர்ஸ்ல வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து மிடில் மேன் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களதான் வந்து இந்த ஆர்டிஎஸ் சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஆர்டிஎஸ்னா யாருன்றது? லைக் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஏஜென்ட் மாதிரி. இவங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்ககிட்ட கொடுக்குறது, அவங்ககிட்ட இருந்து வாங்கி இவங்ககிட்ட இருந்து கொடுக்குறது. இந்த வேலையை வந்து ஆர்டிஆர்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வேற யாரெல்லாம் வந்து இந்த வேலையை வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களும் இந்த வேலையை வந்து பண்ணுவாங்க, சரியா?
அதாவது இந்த வேலையை ஆர்டிஆஸும் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அவங்க மட்டும் பண்ண மாட்டாங்க, ஆர்டிஆஸும் பண்ணுவாங்க. ஓகே, அவளை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இதுக்கு வந்து இந்த ஆர்டிஆஸ்க்கு வந்து கமிஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இந்த இந்த ராபி மார்க்கெட்டிங் சீசன் புரியுதுல, சீசன்ல 2 சீசன் இருக்கும். ராபி அப்படின்ற ஒரு சீசன் இருக்கும், அடுத்து வந்து காரிஃப் அப்படின்ற ஒரு சீசன் இருக்கும். இந்த ராபி சீசன் வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அந்த பயிரை வந்து பயிரிடுவாங்க பாத்தீங்களா, அதாவது அக்டோபர்ல இருந்து நவம்பருக்குள்ள வந்து பயிரிடுவாங்க. அதே இது அறுவடை பண்றது வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா மார்ச்ல இருந்து ஏப்ரலுக்குள்ள வந்து பண்ணுவாங்க. இந்த சீசன் வந்து ராபி மார்க்கெட்டிங் சீசன் சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி ராபி மார்க்கெட்டிங் சீசன்ல இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ்க்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க பாத்தீங்களா கவர்மெண்ட்டுக்கு, ஆர்டிஎஸ்க்கு. அவங்களுக்கு வந்து கமிஷன் கொடுக்கணுமா, அந்த கமிஷனோட விலையை வந்து இப்போ வந்து கூட்டுறாங்க. சரியா? முன்னாடி வந்து எவ்வளவு வந்து கமிஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா எந்தெந்த ஊருக்குன்னு பாத்துக்கோங்க. பஞ்சாப் அண்ட் ஹரியானாஸ்ல இருக்க ஆர்டிஎஸ்க்கு வந்து முன்னாடி வந்து எவ்வளவு கமிஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது ஒரு குவிண்டால் கோதுமை வந்து ஃபார்மர்ஸ்ல இருந்து வாங்கி கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்தா அவங்களுக்கு வந்து முன்னாடி எவ்வளவு கமிஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா 46 ரூபா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை வந்து இப்ப வந்து 50.75 ரூபா வந்து மாத்துறாங்க. அதே இது வேற என்ன இருக்கு, இது வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானால. சரியா? ராஜஸ்தான்ல வந்து முன்னாடி வந்து எவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா 41 ரூபா வந்து கமிஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இதை வந்து 45 ரூபா வந்து மாத்துறாங்க அப்படின்றதுதான் விஷயம். சரியா? அதுக்கப்புறம் வந்து வேற என்னன்னா வந்து இந்த அரிசிக்கு வந்து முன்னாடி வந்து எவ்வளவு கமிஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா 45 ரூபா வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டா சொல்லணும்னா வந்து 45.88 ரூபா ஒரு குவிண்டாலுக்கு வந்து இவ்வளவு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இதை வந்து 50 ரூபா வந்து மாத்துறாங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா நான் சொன்னதுதான்? சாரி கடைசியா வந்து கரெக்டா தான் சொன்னேன். ஓகே, இது வந்து ஆர்டிஎஸ். சரியா? ஆர்டிஎஸ்க்கு வந்து கமிஷன் வந்து இவ்வளவு வந்து கிடைக்கும். வேற என்ன சொன்னேன், இதே வேலையில வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து எவ்வளவு கமிஷன் இருந்துச்சுன்னா கோதுமைக்கு வந்து ஒரு குவிண்டாலுக்கு வந்து 27 ரூபா கமிஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதை வந்து 29.79 ரூபா வந்து மாத்துறாங்க. அதே இது இந்த அரிசிக்கு வந்து முன்னாடி வந்து 32 ரூபா வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதை வந்து 35.30 வந்து மாத்துறாங்க அப்படின்றதான் விஷயம். இதெல்லாம் ஓகே. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2 டேர்மை பத்தி பேசியிருப்பாங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா மந்தி அப்படின்னு ஒரு இது, இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா சைலோஸ் அப்படின்னு ஒரு இது. அது என்னடா மந்தின்னு கேட்டீங்கன்னா வந்து மந்தினா வந்து இந்த மார்க்கெட் இருக்கும் பாத்தீங்களா, அததான் வந்து மந்தின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்க வந்து இந்த லைக் வந்து இந்த ஆர்டிஎஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, ஓகேப்பா நீ வந்து இந்த பொருளை வந்து வாங்கி வந்து என்கிட்ட வந்து கொடுக்குறியா, அதை வந்து மார்க்கெட்ல போய் நீயா எடை போட்டு நீயா வந்து அந்த பொருளை வந்து அங்க இருந்து இங்க வந்து கொண்டு வந்துட்டு என்கிட்ட வந்து கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு வந்து நான் வந்து அந்த 100% கமிஷன், அதாவது 50 ரூபான்னு சொல்லியிருக்கானா அந்த 50 ரூபா வந்து நான் வந்து ஃபுல்லா வந்து கொடுத்துருவேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து நீ வந்து வாங்கி கொடுக்குற பொருள் வந்து சைலோஸ்னா வந்து இந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம், ஸ்டோரேஜ் பண்ற இடம் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து சைலஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பொருளை வந்து நீ வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்து 50% தான் வந்து நான் வந்து கமிஷன் கொடுப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எதனால இந்த விஷயம் வந்து பண்றாங்கன்னா அந்த மந்தியில வந்து என்ன பண்ணுவாங்க, முழுக்க எல்லா வேலையும் அந்த ஆர்டிஎஸ் தான் வந்து பண்ணுவாங்க. எடை போடுறது, அங்கிருந்து இங்க கொண்டு வர்றது, எல்லா விஷயத்தையும் அவங்கதான் வந்து பண்ணுவாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து 100%. அதே இது இந்த சைலோஸ்ல வந்து பொருளை வந்து எடுத்து என்ன வச்சுக்கோங்களேன், அங்க ஆல்ரெடி வந்து லைக் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சிருவாங்க. லைக் வந்து இந்த இத்தனை கிலோ அத்தனை கிலோன்றது ஆல்ரெடி எடை போட்டு ஸ்டோர் வந்து பண்ணி வைப்பாங்க. அங்க வந்து வேலை வந்து கம்மியா தானே இருக்கும். அதனால வந்து அங்க இருந்து வந்து பொருளை வந்து அனுப்புனீங்கன்னா உனக்கு வந்து 50% தான் வந்து கமிஷன் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். வழங்குச்சா? என்ன சொன்னீங்க, மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னா என்ன, ப்ரொக்யூர்மெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் ஆர்டிஎஸ்னா என்ன, அவங்களோட வேலை என்ன, அவங்களுக்கு வந்து முன்னாடி எவ்வளவு கமிஷன் கொடுத்துருந்தாங்க, வீட்டுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, அரிசிக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, வேற என்ன. ஓகே, சூப்பர். ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சுதானே? புரிஞ்சிச்சுன்னா உண்மைன்னு சொல்லுங்க. சரியா? உங்களுக்கு நீங்க உண்மைன்னு சொன்னாதான் நீங்க இருக்கீங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே இதை பத்தி நம்ம வந்து நிறைய வாட்டி வந்து பார்த்துருப்போம். சரியா? இருந்தா நான் ஒரு வாட்டி சொல்றேன். நம்மளே ஒரு 3-4 வாட்டி வந்து பார்த்துருப்போம். சரியா? இந்த மிஷினோட பேர் பாத்துக்காங்க, கியான் பாரதம் மிஷின் அப்படின்றத அந்த மிஷினோட பேர். இதுல வந்து என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத ஒரு வாட்டி நான் ஞாபகப்படுத்தினேன். என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இவ்வளவு வந்து படிச்சுக்கிட்டு வந்தோமா, இந்த மிஷினை வந்து இப்ப லான்ச் பண்ண போறாங்கன்னு படிச்சுட்டு வந்திருப்போம். இதை வந்து இப்ப வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேவா? இந்த மிஷினை வந்து ஒரு வாட்டி ஞாபகப்படுத்தினேன். ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து இந்த மிஷின் புரியறதுக்கு முன்னாடி மேனுஸ்கிரிப்ட்னா என்னன்னு தெரியணும். அது என்னதான் மேனுஸ்கிரிப்ட்னு கேட்டீங்கன்னா இந்த ஓலைச்சுவடின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த காலத்துல வந்து கையில எழுதிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட எப்படி சொல்றது ஆயுர்வேத குறிப்பு, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ட்ரெடிஷனல் அங்க எப்படிலாம் வந்து யுத்தம் பண்ணும் அப்படின்ற குறிப்பெல்லாம் வந்து ஓலைச்சுவடியில வந்து எழுதுவாங்க. இந்த ஓலைச்சுவடி வந்து எந்த மாதிரி இருக்கும்னு கேட்டீங்கன்னா பனை ஓலையில இருக்கும். சரியா?
அந்த பனை ஓலையில தான் வந்து எழுதி வந்து வைப்பாங்க. இல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பனை ஓலை வந்து அந்த காலத்துல கிட்டத்தட்ட வந்து 80-90 வருஷம் ஆச்சு சரியா. அந்த காலத்துல எழுதி வச்சது இப்போ வந்து அது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பனை ஓலை வந்து போக போக வந்து அங்கங்க வந்து கருப்படிக்கும் சரியா. கருப்படிக்கும், இந்த பூச்சி வந்து சாப்பிடும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா. அதனால வந்து அவங்க எழுதி வச்ச குறிப்புகள் வந்து இப்போ வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது. அதை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷின் தான் வந்து இந்த கியான் பாரதம் மிஷின் அப்படின்ற ஒரு மிஷின். இந்த மிஷின்ல வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பண ஓலை இருக்கோ அதை வந்து தேடி வந்து கண்டுபிடிப்பாங்க சரியா. கண்டுபிடிச்சு வந்து அதை வந்து ப்ரிசர்வ் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து என்ன எழுதி இருக்கோ அதை வந்து டிஜிட்டலா வந்து மாத்தி ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்கும். போர்ட்டல்ன்றதோட ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கும். அந்த பிளாட்ஃபார்மோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா என்டிஆர்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், என்டிஆர் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். நேஷனல் டிஜிட்டல் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து லைக் என்ன சொல்றது, அதுல என்ன குறிப்பு இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து டிஜிட்டலா மாத்தி வந்து ஸ்டோர் வந்து பண்ணுவாங்க சரியா. இந்த வேலையை பண்றதுதான் வந்து கியான் பாரத் மிஷின் அப்படின்ற ஒரு மிஷின். இந்த மிஷின் வந்து இப்பதான் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி 2003 வந்து ஒரு மிஷின் வந்து இருக்கும். அதோட பேர் பார்த்துட்டாங்க நேஷனல் மிஷன் ஃபார் மேனுஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அதை தழுவிதான் வந்து இந்த மிஷின் வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த கியான் பாரத் மிஷின் சரியா. இந்த கியான் பாரத் மிஷின் வந்து மொத்தம் வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 2025 இருந்து 31 முடிவு வந்து கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை கோடிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்கன்றது பாத்துக்கோங்க. 491.66 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா. இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சது சரியா. இப்போ நியூஸ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொன்னாங்க, இது வந்து வந்துருச்சு அப்படின்றதுதான் விஷயம். ஓகே, வேற என்ன படிச்சோம். இதுல வந்து 2 சென்டர் இருக்கு சரியா. இந்த கியான் பாரத் மிஷின்ல உதாரணத்துக்கு என்ன சொல்றது, நம்ம ஒரு யூனிவர்சிட்டி எடுத்துக்காங்க, நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எடுத்துக்காங்களேன். இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை வந்து 2 சென்டர்னு சொன்னீங்கன்னா என்னென்ன சென்டர்னா கிளஸ்டர் சென்டர்னு சொல்லுவாங்க, இண்டிபெண்டன்ஸ் சென்டர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்களேன். இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து இண்டிபெண்டன்ஸ் சென்டர் கீழே வந்து வந்துருச்சுன்னா அவனோட வேலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எங்கெங்கெல்லாம் பணம் ஓலை இருக்கு அதை மட்டும் தேடி அதை மட்டும் ப்ரிசர்வ் பண்ணி அதை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணா மட்டும் போதும். அதே இது நீ வந்து இந்த கிளஸ்டர் சென்டர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது கீழே வந்து வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உன்னோட யூனிவர்சிட்டியில வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பணம் ஓலை இருக்கு அப்படின்றது பார்க்கணும். அது இல்லாம வந்து ஒரு 20 பார்ட்னர் யூனிவர்சிட்டி இருக்கும், பார்ட்னர் சென்டர்னு சொல்லுவாங்க. அந்த சென்டர்ல வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அதையும் தேடி கண்டுபிடிச்சு இந்த என்டிஆர் போர்ட்டல் வந்து சேர்க்கணும் சரியா. 2 இதுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுச்சா. மொத்தம் வந்து 2 டைப்ஸ் இருக்கு, கிளஸ்டர் அப்படின்னு ஒன்னும் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஒன்னும். வழங்குச்சுட்டாங்க நான் சொன்னது, கடைசியா சொன்னது. ஓகே, அவ்வளவுதான் இந்த நியூஸ்ல இருக்கும், வேற எதுவும் அதுல இருக்காது. 491 கோடின்றது முக்கியம், 2025 31 அப்படின்றது முக்கியம் சரியா. 25ல இருந்து 31 முடியும். எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான். ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். ஓகே ஓகே அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கால வந்து ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. என்ன விஷயம் வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து அவங்களோட பிரசிடென்டோட பேர் பார்த்துக்காங்க. அவங்களோட பிரசிடென்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அனுரா குமாரா திசாநாயக்கியா அப்படின்றது அவங்களோட பேர் சரியா. திருப்பி சொல்றேன், ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து அனுரா குமாரா திசாநாயக்கா அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்கதான் வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வராங்க. என்னத்த கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நார்மலா நம்மள எடுத்துக்காங்க, நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு வந்து எத்தனை நாளைக்கு வந்து வேலைக்கு போவோம், 5 நாளைக்கு போவோம் சரியா. சனி ஞாயிறு வந்து லீவு. இப்போ வந்து ஸ்ரீலங்கால என்ன பண்றாங்க வந்து யார் யாருக்குன்னு பாத்துக்கோங்க, வெறும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு. அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆபீஸ், ஸ்கூலு, யூனிவர்சிட்டி இவங்க எல்லாம் வேலை பார்ப்போம் பாத்தீங்களா. அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு மட்டும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இனிமே வந்து ஒரு வாரத்துக்கு 4 நாள் தான் வேலை, 3 நாள் வந்து லீவ் வந்து விடுறாங்க. நார்மலா சனி ஞாயிறு வந்து லீவு, எக்ஸ்ட்ரா வந்து இப்போ வந்து புதன்கிழமை லீவு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. எங்க கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க, ஸ்ரீலங்கால வந்து கொண்டு வராங்க ஓகேவா. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு மட்டும்தான். லைக் வந்து நீ வந்து ஹாஸ்பிட்டல்லையோ இந்த மாதிரி முக்கியமான இடத்துல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கிடையாது. ஸ்கூலு, காலேஜ், கவர்மெண்ட் ஆபீஸ் இந்த மாதிரி இடத்துல இருக்கவங்க ஆபீசருக்கு மட்டும்தான் வந்து லீவு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. எதுக்காக இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து இந்த யுத்தம் எல்லாம் போய்கிட்டு இருக்கா, எப்படி சொல்றது, இந்த இந்த யுத்தம் தெரியும்ல, அந்த யுத்தம் போயிட்டு இருக்கா. அதனால என்ன பண்ணிருப்பாங்க வந்து இந்த ஈரான்காரங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த இடம் பேர் இருக்குமே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் சொல்லுவாங்க சரியா. இந்த கதைக்குள்ள போனா வந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும் சரியா. அது வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த வந்து அவங்க வந்து புடிச்சு வச்சுக்கிட்டாங்க சரியா. அந்த லைக் வந்து அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து 2 கண்ட்ரிஸ் இருக்கும் சரியா. ஒண்ணு வந்து ஓமான், ஒண்ணு ஈரான் ஒண்ணு சரியா. அந்த 2 கண்ட்ரிஸ்க்கு நடுவில் ஒரு சின்னதா ஒரு பாதை இருக்கும். அந்த பாதை வழியா வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருந்து வர எல்லா ஆயிலும் வந்து அந்த பாதை ஒரே ஒரு பாதை தான் இருக்கு, அந்த பாதை வழியாக தான் வந்து போகணும் சரியா. அந்த பாதை வந்து அவங்க வந்து புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட கண்ட்ரிஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபியூயல் கிரைசிஸ் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி வந்து இப்ப வந்து ஸ்ரீலங்காலேயே வந்திருக்கு. அதை குறைக்கணும். இப்ப வந்து கவர்மெண்ட் ஆபீசர் வந்து வீட்லயே இருந்தாங்கன்னா வந்து அங்க வந்து பெட்ரோல் வந்து சேவ் ஆகும் பாத்தீங்களா. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து நாங்க வந்து 4 நாள் வேலையை வந்து கொண்டு வந்திருக்கோம்
அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நேஷனல் ஃபியூயல் பாஸ் பியூர் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. திருப்பி சொல்றேன், ஒரு கியூஆர் சிஸ்டம், அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் ஃபியூயல் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டியில வந்து கியூஆர் கோடு வந்து ஒட்டிடுவாங்க. இது என்னது? ஓகே, எனக்கு அதேதான், இத்தனோடு தான் இருக்கும் சரியா. இந்த பக்கம் இதா இருக்கும், அந்த பக்கம் வந்து ஓமன் இருக்கும் சரியா. ஓகே, அதை பாத்துக்கோங்க, இன்னொரு நாள் அந்த தலையை ஃபுல்லா பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சரியா. என்ன சொல்லிக்கிட்டேன், இந்த ஒரு கியூஆர் சிஸ்டம் இருக்கும் சரியா. ஒரு வண்டி இருக்குன்னா அந்த வண்டியில வந்து ஒரு கியூஆர் மாதிரி வந்து ஒட்டிடுவாங்க சரியா. இந்த கியூஆர் வந்து எதுக்காகனா வந்து ஒரு வாரத்துக்கு, இப்போ வந்து கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காருக்கு வந்து ஒரு வாரத்துக்கு வந்து 15 லிட்டர் தான். என்கிட்ட வந்து ஒரு பைக் இருக்குன்னா பைக்குக்கு வந்து ஒரு 5 லிட்டர் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூல் போடுறப்பே வந்து அது கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணிடுவாங்க. இந்த வாரத்துக்கு வந்து நீங்க எவ்வளவு பெட்ரோல் போட்டிருக்கோம் அப்படின்றத ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு 15 லிட்டர் ஆல்ரெடி போட்டிருந்தேன்னா உனக்கு வந்து பெட்ரோல் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க, நேஷனல் ஃபியூயல் பாஸ் பியூர் சிஸ்டம் அப்படின்றத அதோட பேரு. விளங்குச்சா? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த யூபிஐ பத்தி பேசியிருப்பாங்க. யூபிஐனா என்ன ஏது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இதை டெவலப் பண்ணது யாருன்னு பாத்துக்கோங்க, என்பிசிஏ தான் வந்து இதை வந்து டெவலப் வந்து பண்ணியிருப்பாங்க. எதுக்காக இந்த யூபிஐ வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து மணியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? வேற என்ன இதை பத்தி தெரியணும்? லைக் வந்து இந்த யூபிஐ வந்து எதுல யூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து போன்பே, ஜிபே, இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப என்ன சொல்றாங்க வந்து கவர்மெண்ட் இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து 100 பேர் வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க, மொத்தம் 100 பேர் வந்து யூபிஐ வந்து யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து இந்த ஜிபே போன்பே வழியா மட்டுமே 78 பேர் வந்து யூபிஐ வந்து யூஸ் பண்றாங்க. புரியுதா? யூபிஐ வந்து எந்த ஆப்ல வந்து அதிகமா யூஸ் பண்றாங்கன்னா போன்பே ஜிபே வழியா மட்டும் 78 பேர் வந்து யூஸ் பண்றாங்க. அதை நான் அண்டர்லைன் பண்ண மாட்டேன் சரி, அண்டர்லைன் பண்ணிருக்க மாட்டேன், அதை மட்டும் பண்ணிருக்காங்க 78%. ஓகேவா? மொத்தம் வந்து 78 பேர் வந்து பண்றாங்க. ஆனா வந்து எப்படி வந்து போன்பே ஜிபே இருக்கும், இதெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் சரியா. அதே இது கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு யூபிஐ ஆப் ஒன்று இருக்கு. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிம் அப்படின்றது அதோட பேரு. மொத்தம் வந்து 100 பேர் இருக்காங்க. அதுல வந்து 0.2ல இருந்து 0.8 பேர் தான் வந்து இந்த பிம்மை வந்து யூஸ் பண்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் இந்த பிம்மை யூஸ் பண்றவங்களோட எண்ணிக்கையை வந்து நான் வந்து கூட்ட போறேன். வெறும் 0.2% தான் வந்து இப்ப வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட எண்ணிக்கை வந்து 5% வந்து நான் வந்து கூட்ட போறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து சில பல இனிஷியேட்டிவ் எல்லாம் பண்ண போறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னென்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஆப் வந்து ரீவாம்ப் வந்து பண்ண போறாங்க, அதாவது புதுப்பிக்க போறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பிம்மோட பேமெண்ட் ஆப் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து நம்மளோட எம்எஸ் தோனியை வந்து பிராண்ட் அம்பாஸ்டர் வந்து போட்டுருக்காங்க. ஓகேவா? இதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதை நம்மளே படிச்சிருப்போம், என்பிசியோட பிம் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து புதுசா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? எதுக்காக நான் வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட் எல்லாம் வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க சரியா. இதை படிச்சதுதான். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நான் வந்து பண்ணி இதோட 0.2 இருக்கா, அதை வந்து நான் வந்து 5% வந்து மாத்த போறேன் அப்படின்றதே சொல்லியிருப்பான். விளங்குச்சுதானே? சிம்பிளான விஷயம். புரியுதா நான் பேசுறது? யாருக்காச்சும் புரியல, கேட்கல, இப்படி இருந்தா சொல்லி மெதுவா சொல்லினாலும் பரவாயில்ல. கத்தாதுடா, மெதுவா சொல்லணும்னாலும் பரவாயில்ல, இல்ல வேகமா சொல்லாம மெதுவா சொல்லணும்னாலும் பரவாயில்ல. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே, இதையும் நம்ம மாசம் மாசம் படிப்போம் சரியா. ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும், புதுசா வந்தவங்களுக்கு ஒரு வாட்டி வந்து சொல்றேன் சரியா. மொத்தம் வந்து இதுல வந்து 3 விஷயம் தான் இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேன்னு சொல்லுவாங்க. இது என்னடா இந்த சர்வேன்னு கேட்டீங்கன்னா வந்து என்எஸ்ஓ இருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் இந்த சர்வே வந்து விடுவாங்க. ஓகே, இந்த சர்வேல என்ன சொல்லுவாங்க வந்து ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊர்ல வந்து எத்தனை பேருக்கு வந்து வேலை இருக்கு, எத்தனை பேர்ட்ட வந்து வேலை இல்ல, எத்தனை பேர் வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க, இந்த 3 விஷயத்த சொல்றதா வந்து இந்த சர்வே மாசம் மாசம் வந்து விடுவாங்க. அந்த மாதிரி வந்து பிப்ரவரிக்கு வந்து இப்போ வந்து விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதோட பேசிக் தான் பாத்துக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3 விஷயம் தான் இருக்கும். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்எஃபிஆர்னு சொல்லுவாங்க, அதாவது லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்னு சொல்லுவாங்க. அது என்னதான் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஊர்ல. அந்த 100 பேர்ல வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க, ஒரு 50 பேர்ட்ட வந்து ஆல்ரெடி வேலை இருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சரியா. ஒரு 5 பேர் வந்து வேலை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த ஊரோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் வந்து 100 பேர் இருக்காங்க. அதுல எத்தனை பேருக்கு வந்து வேலை தேவைப்படுது? 55 பேர். 50 பேர்ட்ட இருக்கு, 5 பேருக்கு வந்து இப்ப வந்து தேவைப்படுது சரியா. வேலை எத்தனை பேருக்கு வந்து வேணும்? 55 பேருக்கு வந்து வேணுமா? மொத்தம் 100 பேர்ல 55 பேருக்கு வந்து வேலை வேணும். இதை சொல்றதா வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் சரியா. இப்ப வந்து 100 பேர் இருக்காங்க, அதுல 55 பேருக்கு வந்து வேலை வேணும்னா அவங்களோட அந்த ஊரோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 55% அப்படின்றத சொல்லணும். விளங்குச்சா? லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்னா
மொத்தம் 3 டேர்ம் தான் இருக்கும். இது ஒரு டேர்ம் சரியா. ரெண்டாவது டேர்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மொத்தம் 100 பேர் இருக்காங்கன்னா இப்ப எத்தனை பேர்ட்ட வேலை இருக்கு, வேலை தேவைப்படுறதெல்லாம் இல்ல, இப்ப எத்தனை பேர்ட்ட வேலை இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. எத்தனை பேர்ட்ட வேலை இருக்கு? 50 பேர். மொத்தம் 100 பேர் இருக்காங்கன்னா 50 பேர்ட்ட வந்து இப்ப வந்து வேலை இருக்கு. இப்ப ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ வந்து எவ்வளவு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா 50% சொல்லணும் சரியா. அதுக்கு மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இது என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர்ட்ட வந்து வேலை தர்றாங்க, அதுல எத்தனை பேர்ட்ட வந்து வேலை இல்ல, எத்தனை பேர் வந்து வேலை தர்றாங்க. 50 பேர்ட்ட இருக்கு, 5 பேர் வந்து வேலை தர்றாங்க. மொத்தம் வந்து எத்தனை பேருக்கு வந்து வேலை தேவைன்னா 55 பேர்ல தேவை, அதுல 5 பேருக்கு வந்து வேலை இல்ல சரியா. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 55 பேர்ல வந்து 5 பேர்ட்ட வந்து வேலை இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த பெர்சன்டேஜ் தான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்னு சொல்லுவாங்க. 5/55 சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து 1/9 வரும். கிட்டத்தட்ட வந்து 11% வந்து வரும். வழங்குச்சா? மூணுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது யாருக்காச்சும் புரியலையா? நான் ஆல்ரெடி சொன்னதுதான், அதெல்லாம் மேலாப்புல சொன்னேன். புரியலைன்னா பரவாயில்ல, திருப்பி பாத்துக்கணும். இது வந்து ஏன்னா வந்து மாசம் மாசம் படிப்போம். ஒரு வாட்டி தெளிவா படிச்சுட்டாலே அடுத்து நான் வந்து திருப்பி சொல்ல தேவையில்லை. ஓகே தானே? ஓகே சூப்பர் சரியா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த பிப்ரவரி மாசத்துக்கு வந்து இந்த டேட்டா வந்து விடுறாங்க. என்ன சொல்றாங்க வந்து இந்த பிப்ரவரியில வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து எவ்வளவு இருக்குன்னா 4.9% இருக்கு. அதே இது லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 55.9% இருக்கு. ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 53.2% இருக்கு அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆஹ் ஒவ்வொரு படிக்கணுமா கேக்குறீங்களா? ஆனா ஒரு எக்ஸாமுக்கு கேட்டான். எந்த எக்ஸாமுக்கு இருந்து கேட்டான்னு தெரியுமா? ரீசெண்டா ஒரு எக்ஸாம் கேட்டான். யாருக்காச்சும் நான் இருக்கா? டிசம்பர்ல வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றது கேட்டான். RRBலயே இதுல கேட்டான். அவன் எந்த மாசத்துக்கு கேட்பான்னு தெரியாது மேம். அது வந்து மோஸ்ட்லி வந்து இது இந்த எப்பயுமே இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து இந்த 55 சுத்தம் இதுதான் இருக்கும் சரியா. 55ல இருந்து அந்த பாயிண்ட் தான் மாறும் சரியா. மாறினாலும் பாயிண்ட் தான் வந்து மாறும். அதே இது ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ அப்படிதான் இருக்கும் சரியா. 53% தான் இருக்கும். ஓகே. அதே இது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் வந்து இந்த 5, 5.3, 4.9 இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதை பாத்துக்கோங்க. ரொம்பலாம் மாறாது. ஓகே, அதை பாத்துக்கோங்க சரியா. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து IRDA வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க. நல்லா பாத்துக்கோங்க. இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து புதுசா வந்து ஒரு டிஜிட்டல் சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? அதோட பேர் பாத்துக்கோங்க. PIR அப்படின்றத அதோட பேர். ஃபுல் ஃபார்ம் சொல்றேன். பப்ளிக் இன்சூரன்ஸ் ரிஜிஸ்ட்ரி அப்படின்றத அதோட ஃபுல் ஃபார்ம். இது என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா வந்து உதாரணத்துக்கு வந்து என்னைய எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இன்சூரன்ஸ் வந்து போடுறேன். ஒரு 3 இது இன்சூரன்ஸ் வந்து போடுறேன். என் பைக்குக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து போடுறேன். ஹெல்த்துக்கு ஒரு இன்சூரன்ஸ், என்னோட லைஃபுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் சரியா. அதாவது பைக் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ். இந்த 3 இன்சூரன்ஸ் வந்து போறேன்னா ஒவ்வொரு இன்சூரன்ஸையும் இப்போ வந்து பைக் இன்சூரன்ஸ்னா அது ஒரு கம்பெனில வந்து போடுவேன் சரியா. ஹெல்த்னா வந்து அது ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனில போடுவேன். லைஃப்னா வந்து அது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து போடுவேன். இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒவ்வொரு இன்சூரன்ஸ்க்கும் நான் வந்து தனித்தனியா வந்து டாக்குமெண்ட் வந்து எப்படி சொல்றது, டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணி அதை வந்து தனித்தனியா வந்து பாதுகாக்கணும் சரியா. அது இல்லாம வந்து ஒவ்வொரு இன்சூரன்ஸ்க்கும் ஒவ்வொரு பாலிசி நம்பர் வந்து இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து நான் வந்து வச்சுக்கணும். இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த IRDA புதுசா ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க. என்ன சிஸ்டம்னு கேட்டீங்கன்னா பப்ளிக் இன்சூரன்ஸ் ரெஜிஸ்ட்ரி அப்படின்றது அந்த சிஸ்டத்தோட பேரு. இந்த சிஸ்டம் வந்து எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து எத்தனை இன்சூரன்ஸ் வந்து போட்டாலும் பரவாயில்ல. முன்னாடி வந்து தனித்தனியா வந்து டாக்குமெண்ட் வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி இருந்துச்சா. இப்ப அதெல்லாம் கிடையாது. எல்லா பாலிசியும் ஒரே பிளேஸ்ல வந்து கொண்டு வராங்க. அந்த பிளேஸ் தான் வந்து பப்ளிக் இன்சூரன்ஸ் ரெஜிஸ்ட்ரி அப்படின்றது தான் அதோட பேரு. விளங்குச்சா? சிம்பிளான விஷயம். புதுசா ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க. டிஜிட்டல் சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா PIB அப்படின்றதா. PIR சரியா. பப்ளிக் இன்சூரன்ஸ் ரெஜிஸ்ட்ரி அப்படின்றதா அதோட பேர். ஓகே. வேற என்ன இது பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து பிம் இருக்கும் பாத்தீங்களா. அதாவது பீமா சுகம் அது எங்கேயோ இருக்குமே, ஒரே நிமிஷம். அந்த அண்டர்லைன் பண்ணிருப்பேன் பாத்தீங்களா. பீமா சுகத்தோட ஒரு பேக் அண்ட் தான் வந்து இது அப்படின்னு நான் வச்சுக்காங்க. ஓகேவா? வேற எதுவும் இதுல இருக்காது. ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஊர்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து ஸ்ரீலங்கால வந்து ஒரு QR ஒண்ணு இருக்கும். அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா லங்கா QR அப்படின்றதுதான் அதோட விஷயம் சரியா. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்தியாவோட UPI வந்து ஸ்ரீலங்கால வந்து கொண்டு வராங்க. இதுல வந்து 2 விஷயங்கள் இருக்கு சரியா. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மெர்ச்சன்ட் பேமெண்ட்னு சொல்லுவாங்க, யூசர் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, இது முக்கியம். மெர்ச்சன்ட் பேமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நீங்க வந்து
ஸ்ரீலங்காவே எடுத்துக்கோங்களேன். அங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏதோ ஒரு டூரிஸ்ட்க்கோ இதுக்கோ வந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இங்க இருந்து அங்க போறோம். சரியா? போறப்ப ஏதாச்சும் வந்து ஒரு டீயை குடிக்கிறேன்னா அங்க வந்து கியூஆர் கோட வந்து ஸ்கேன் பண்ணி வந்து பே பண்ணுவோம் பாத்தீங்களா? அததான் வந்து மெர்ச்சன்ட் பேமெண்ட் சொல்லுவாங்க. அதே இது யூசர் ஆக்சஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி அங்க இருப்பாங்க பாத்தீங்களா மக்கள், இங்க இருந்து போறவங்க இல்ல, அங்க மக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க வந்து இப்ப வந்து யூபிஐனா வந்து இந்தியாவோட போன் நம்பர் வந்து அங்க இருக்க இப்ப வந்து ஸ்ரீலங்காவே எடுத்துக்காங்க. யூசர் ஆக்சஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்க மக்கள் யூபிஐ யூஸ் பண்ணா அதை வந்து யூசர் ஆக்சஸ் சொல்லுவாங்க. அவங்களோட ஃபாரின் நம்பரை போட்டு யூபிஐ யூஸ் பண்ணா அதை வந்து யூசர் ஆக்சஸ் சொல்லுவாங்க. வழங்குச்சா? முக்கியம். சரியா புரிஞ்சுச்சா? அது மட்டும் ஓகே ஓகே. இப்ப என்ன பண்றாங்க வந்து ரெண்டு பேரும் வந்து சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க. நம்ம என்பிசி இருப்பாங்க பாத்தீங்க, என்பிசி வந்து நம்மளோட யூபிஐ வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து கொண்டு வராங்க. எந்த மாதிரின்னு பாத்துக்கோங்க. இது வந்து மெர்ச்சன்ட் அக்செப்டன்ஸுக்கு மட்டும்தான். சரியா? மெர்ச்சன்ட் அக்செப்டன்ஸுக்கு மட்டும்தான். எந்த ஊருன்னு பாத்துக்கோங்க, ஸ்ரீலங்காவுக்கு வந்து கொண்டு வராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு எத்தனை ஊர்ல வந்து இந்த மெர்ச்சன்ட் அக்செப்டன்ஸ் இருக்குன்னா 9 கண்ட்ரீஸ்ல வந்து இருக்கு. சரியா? அதே இது இந்த யூசர் ஆக்சஸ் வந்து எத்தனை கண்ட்ரீஸ்ல இருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 கண்ட்ரீஸ்க்கு மேல இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த யூபிஐ பத்தி பேசிக்கா சொல்லியிருப்பாங்க. என்னென்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து யூபிஐல வந்து எப்படி சொல்றது, நம்மளே வந்து மாசம் மாசம் வந்து படிப்போம் பாத்தீங்களா? ஒரு மாசத்துக்கு வந்து இத்தனை பில்லியன் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்லாம் படிப்போம் பாத்தீங்களா? ஆவரேஜா வந்து ஒரு 20 பில்லியன் டிரான்சாக்ஷன் நடக்குது. யூசர் அசஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மெர்ச்சன்ட் பேமெண்ட் வந்து நீங்க வந்து இங்க இருந்து அங்க போவீங்க பாத்தீங்களா ஏதோ ஒரு விஷயத்துக்காக, அப்போ வந்து யூபிஐ யூஸ் பண்ணுவீங்க பாத்தீங்களா? அது வந்து மெர்ச்சன்ட் அசஸ். அதே இது யூசர் அசஸ்னா வந்து அங்க ஆல்ரெடி இருப்பாங்க பாத்தீங்களா ஸ்ரீலங்கால இருக்கவங்க, அவங்களே வந்து இந்த யூபிஐ யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அதுதான் வந்து யூசர் அசஸ். வழங்கு சார். ஸ்ரீலங்கா மக்களே யூபிஐ வந்து யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா? ஓகே, இதையும் பாத்துக்கோங்க. இந்த ஸ்டாட்டிக்லாம் ஆவரேஜா வந்து இந்த யூபிஐ வந்து 20 பில்லியன் டிரான்சாக்ஷன் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அதே மாதிரி குளோபல் லெவல்ல வந்து இந்த பேமெண்ட்லாம் வந்து பண்றாங்க பாத்தீங்களா? அந்த பேமெண்ட்ல யூபிஐ வழியாவே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பேமெண்ட் பண்ணாங்கன்னா அதுல 50% வந்து யூபிஐ வழியாவே வந்து பண்றாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல படிக்கணும்? உம் ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளவு டிரான்சாக்ஷன் வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 228.30 பில்லியன் வந்து யூபிஐ வழியா வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்றாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் பாத்துக்கோங்க. அதுக்கடுத்த விஷயம் இதையும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். சரியா? உம் எப்படி சொல்றது, இப்போ வந்து டொமைன் சொல்லுவாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து எஸ்பிஐ எடுத்துக்கோங்களேன். எஸ்பிஐயோட இப்போ ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு டொமைன் வந்து இருக்கும் முன்னாடி. எப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்பிஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா SBI.co.in சொல்லுவாங்க. வேற என்னது, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு டொமைன் வந்து இருக்கும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பிப்ரவரி மாசம் 2025 நல்லா வச்சுக்கோங்க. பிப்ரவரி மாசம் 2025ல ஆர்பிஐ என்ன சொன்னாங்கன்னா வந்து இப்ப வந்து எனக்கு கீழே இந்த எப்படி சொல்றது வெரிஃபைட் பேங்க் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா? எனக்கு கீழே வர பேங்க் எல்லாமே ஒரே டொமைன் தான் வந்து யூஸ் பண்ணணும். இப்ப எஸ்பிஐ இருந்தானா SBI டாட் என்ன இருக்கு, இவன் என்ன டொமைன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க? பேங்க் டாட் இன். சூப்பர். சரியா? அதாவது இனிமே வந்து இப்ப எஸ்பிஐ இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இனிமே வந்து நீ கோ டாட் இன் வா டாட் இன் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இனிமே வந்து எஸ்பிஐ இருக்கானா வந்து நீ வந்து பேங்க் டாட் இன் தான் வந்து யூஸ் பண்ணணும். அதே இது HDFC இருக்கானா HDFC பேங்க் டாட் இன் தான் வந்து யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க எல்லா பேங்க்குக்கும். எப்பன்னு பாத்துக்கோங்க, பிப்ரவரி மாசமே சொல்லியிருப்பான் போன வருஷம் 2025ல. அதை வந்து எப்போ வந்து லைக் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஏப்ரல் மாசம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயத்த வந்து யார் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து பண்ணிருப்பாங்க. அந்த போட்டிருக்காங்க பாத்தீங்களா? பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணிருப்பாங்க. இதோட டெட்லைன் வந்து என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் 31க்குள்ள வந்து எல்லா பேங்க்கும் எனக்கு கீழே வர எல்லா ட்ரஸ்டட் பேங்க்கும் வந்து அவனோட டொமைனை வந்து பேங்க் டாட் இன் அப்படின்றத வந்து மாத்தணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே இது இந்த பினான்சியல் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, என்பிஎஃப்சி இவங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட டொமைன் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஃபின் டாட் இன் அப்படின்றத வந்து மாத்தணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து அந்த ஆர்பிஐக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. என்ன அவார்டு வந்து கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இனிஷியேட்டிவ் ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. யார் வந்து கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா லண்டனோட சென்ட்ரல் பேங்க் வந்து கொடுத்திருக்காங்க. எதுக்காக இந்த விஷயத்த வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த டொமைன் விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அதாவது அவனுக்கு கீழே இருக்க எல்லா பேங்க்குக்கும் ஒரே டொமைன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா? அந்த விஷயத்த வந்து லான்ச் பண்ணதுக்காக இவனுக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அந்த அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க, இனிஷியேட்டிவ் ஆஃப் த இயர் அப்படின்றது அந்த அவார்டோட பேர். வழங்கு சார். சிம்பிளான விஷயம். ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க, எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்றத நான் வந்து சொன்னேன். நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். புரிஞ்சுச்சு தானே மத்த ஆளுக்கு தான் நான் பேசுறது?
ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து இந்த FIFA வேர்ல்டு கப். சரியா? இந்த வேர்ல்டு கப் பத்தி இது வரைக்கும் நம்ம என்னென்ன படிச்சிருப்போம்ன்றதுன்னா, இந்த வேர்ல்டு கப் வந்து இந்த வருஷம் தான் நடக்க போகுது. 2026ல வந்து நடக்க போகுது. கரெக்டா எப்ப சொன்னா வந்து இந்த ஜூன் மாசத்துல இருந்து ஜூலைக்குள்ள வந்து இந்த வேர்ல்டு கப் வந்து நடக்கும். சரியா? இந்த வாட்டி யார் வந்து ஹோஸ்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, யுஎஸ், கனடா, மெக்சிகோ இவங்க 3 பேர் தான் வந்து இதை வந்து ஹோஸ்ட் வந்து பண்றாங்க. இதையும் நம்ம வந்து படிச்சது. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த FIFA வேர்ல்டு கப் FIFA இருப்பாங்க பாத்தீங்களா, அவன் வந்து இந்த வருஷத்தோட டிஜிட்டல் பார்ட்னர் வந்து ஒருத்தவங்க வந்து சேர்க்கிறாங்க. யாரை வந்து சேர்க்கிறாங்க, யார் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து போடுறாங்க கேட்டீங்கன்னா வந்து யூடியூப் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து போடுறாங்க. மொத்தம் வந்து ஒரு 5 விஷயம் வந்து பண்ண போறாங்க. என்னென்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிக் ஆஃப் லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு விஷயம். அதாவது ஒரு மேட்ச் வந்து ஆரம்பிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த FIFA வேர்ல்டு கப்ல வந்து மேட்ச் எல்லாம் நடக்கும் பாத்தீங்களா, ஒரு மேட்ச் ஆரம்பிக்க போகுதுன்னா 10 நிமிஷம் மட்டும் யூடியூப்ல வந்து நீ வந்து ஃப்ரீயா வந்து பாத்துக்கலாம். சரியா? அது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான மேட்ச் இருக்கும் பாத்தீங்களா, அந்த முக்கியமான மேட்ச்ல ஃபுல் மேட்சை வந்து யூடியூப்லயே பாக்குற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அது வந்து அந்தந்த இப்ப வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு யூடியூப்ல வந்து ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட ஒரு முடிவு தான். சரியா? இந்தியாவுக்கு அவங்க வந்து ஓகே சொன்னா வந்து இந்தியால வந்து வரும். அதே ஜப்பான்ல ஓகே சொன்னா வந்து அவங்க ஊர்ல வந்து வரும். சரியா? அதையும் நான் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபுல் மேட்ச். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கிரியேட்டர் ஆசஸ் அப்படின்னு ஒரு விஷயம். இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த யூடியூப் இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப வந்து FIFA வேர்ல்டு கப் நடக்க போதுன்னா வந்து முன்னாடி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து என்னென்ன பண்றாங்க, ஏது இது பண்றாங்க, அந்த விஷயத்தையும் யூடியூப்ல வந்து போட போறாங்க. அதுக்கான ஆக்சஸும் கொடுத்துருக்காங்க யூடியூபுக்கு. சரியா? இது வந்து மூணாவது விஷயம். அடுத்து நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, இந்த ஹைலைட் போடுறது, வேற என்ன, ஆல்ரெடி வந்து ஓல்டு மேட்ச் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மேட்ச் எல்லாம் வந்து போடுறது, அதுக்கான ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் வந்து ஒரு 5 விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து 10 நிமிஷம் வந்து லைவ். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபுல் மேட்ச், முக்கியமான மேட்ச்லாம் வந்து ஃபுல் மேட்சே வந்து லைவ் பண்றது. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரியேட்டர் ஆக்சஸ். சரியா? நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஹைலைட் போடுறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றது. அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி பழைய மேட்சஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, முக்கியமான மேட்சஸ், அந்த மேட்சஸ் எல்லாம் வந்து திருப்பி வந்து போடுறது. இந்த மாதிரி வந்து ஒரு 5 விஷயத்த வந்து பண்றாங்க அப்படின்றத விஷயம். தானே? யூடியூப் கூட வந்து ஒரு டிஜிட்டல் பார்ட்னர் வந்து போடுறாங்க. யாரு வந்து பண்றாங்கன்னா FIFA தான் வந்து பண்றாங்க. எதுக்காக வந்து அவனோட வேர்ல்டு கப்புக்காக, 2026 வேர்ல்டு கப்புக்காக. ஓகே, அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 கல்ச்சர் இருக்கு. சரியா? இந்த வாட்டி வந்து 48 டீமா வந்து மாத்திருப்போம். என்ன ஃப்ரீ? 10 நிமிஷம் தான் ஃப்ரீ. சரியா? யூடியூப்ல மிச்சம் எல்லாம் வந்து ஃப்ரீ கிடையாது. முக்கியமான மேட்ச் எல்லாம் வந்து ஃப்ரீயா கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அது பார்க்கலாம். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 கல்ச்சர் இருக்கு. சரியா? அக்ரிகல்ச்சர் ஒண்ணு இருக்கு, ஹார்டிகல்ச்சர் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும் அக்ரிகல்ச்சர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த விவசாயம் என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அரிசி, கோதுமை இந்த மாதிரி விளைவிக்கிறாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர்ல வரும். ஹார்டிகல்ச்சர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த தோட்டத்துல வைப்பாங்க பாத்தீங்களா, தக்காளி, வேற என்ன இருக்கு, சில பல ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் வந்து ஃபிளவர்ஸ், இதெல்லாம் வந்து ஹார்டிகல்ச்சர் கீழே வந்து வரும். இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி வந்து விடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரிப்போர்ட்டோட பேரோட யார் வந்து விடுறாங்கன்னு பாத்துக்கோங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இதை வந்து ஒரு விஷயத்த வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து விடுறாங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இந்த ஹார்டிகல்ச்சர் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த தோட்டத்துல வந்து நாங்க வந்து எத்தனை ஏக்கர், அந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா, ஏக்கர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து 2023-24 வந்து நாங்க வந்து எவ்வளவு ஏக்கர்ல வந்து விளைவிச்சோம், அதுல வந்து எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற 2 வித டேட்டா சொல்றாங்க. மொத்தம் வந்து 3 வருஷத்துக்கு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2023-24. சரியா? அடுத்து 24-25. சரியா? இந்த 2 வருஷம் முடிஞ்சிருச்சா, இது ரெண்டுக்கும் ஃபைனல் எஸ்டிமேட் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 25 மிச்சம் என்ன இருக்கு, 25-26 இருக்கா, இந்த 26க்கு வந்து இது முதல் 2க்கு வந்து ஃபைனல் எஸ்டிமேட். சரியா? இந்த 25-26க்கு மட்டும் ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட். சரியா? புரியுதா? ஒரு டேட்டா மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி ஹார்டிகல்ச்சர்ல நாங்க எத்தனை ஏக்கருக்கு விளைவிச்சோம், எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம், 2023 எவ்வளவு, 24 எவ்வளவு, 25-26 வந்து இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு வந்து ஃபைனல் ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் வந்து கொடுத்திருப்பாங்க. மிச்ச ரெண்டுக்குமே ஃபைனல் எஸ்டிமேட் வந்து கொடுத்திருப்பாங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி 2023-24 வந்து நான் எங்க இந்த ஹார்டிகல்ச்சருக்கு வந்து எத்தனை ஏக்கர்ல வந்து விளைவிச்சோம்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 290 லட்சம் ஹெக்டருக்கு வந்து விளைவிச்சோம். அதே இது 24-25க்கு வந்து எவ்வளவு வந்து விளைவிச்சோம்னு கேட்டீங்கன்னா 301 ஹெக்டேர் வந்து விளைவிச்சோம் அப்படின்றே சொல்லியிருப்பாங்க. அதே இது எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம்னு கேட்டீங்கன்னா வந்து 2023-24 வந்து 3547 லட்சம் டன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். 24-25ல வந்து 3707 லட்சம் டன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்றே சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஃபைனல் எஸ்டிமேட். சரியா? இந்த பினான்சியல் 25-26 இருக்கு பாத்தீங்களா, நான் சொல்றது புரியுதானே? அப்பப்போ வந்து அந்த ஏர் வந்து ஒரு மாதிரி மாத்தி சொல்றேன், வழங்குது தானே? ஆல்ரெடி முடிஞ்ச வருஷம் வந்து ஃபைனல் எஸ்டிமேட். சரியா? இப்போ சொல்றது வந்து
ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் சரியா. இந்த வருஷத்துக்கு வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் வந்து எவ்வளவு வந்து பண்ணிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து அதையும் சொல்லியிருப்பானே. உம் உம் ரொம்ப குழப்பிச்சுன்னா அந்த ஸ்மார்ட் பாயிண்ட்ல வந்துருங்க, அதுல போட்டிருப்பான் சரியா. ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 301.31 லட்சம் ஹெக்டர் இருக்கு சரியா. ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3608 லட்சம் டன்னுக்கு. ஓகேவா, இந்த நம்பர்ஸ் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, அது வந்து இருக்கும். வேற என்ன நீங்க பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஹார்டிகல்ச்சர்லேயே சொல்லியிருப்பாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து நாங்க வந்து எவ்வளவு விளைவிச்சோம், எவ்வளவு ப்ரொடக்ஷன் வந்து எடுத்திருக்கோம், வெஜிடபிள்ஸ் வந்து எவ்வளவு விளைவிச்சோம், தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. படிக்க முடிஞ்சா படிச்சுக்கோங்க. ஓகே தானே, அடுத்து போலாம் தானே. டேட்டா மட்டும் ஒரு வாட்டி நீங்க பாத்துக்கோங்க சரியா. கதை அவ்வளவுதான் சரியா. ஹார்டிகல்ச்சர் எவ்வளவு விளைவிச்சோம், அதை எத்தனை ஏரியால வந்து விளைவிச்சோம், எவ்வளவு ப்ரொடக்ஷன் வந்து எடுத்திருக்கோம், அவ்வளவுதான் விஷயம். மொதல் 3 வருஷத்துக்கு சொல்லியிருப்பாங்க, மொத்தம் 3 வருஷத்துக்கு. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் அதாவது சொல்ல வந்தீங்களா, சொல்ல வந்தீங்களா ஏதாச்சும்? சென்ட்ரல் பேங்க் ஏதாவது சொல்ல வந்தீங்களா? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேர் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க. நம்ம டாடா ஸ்டீலும் சைனாவை சேர்ந்த யாருன்னு பாத்துக்கோங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது பீஜிங்ல ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும் சரியா. அந்த யூனிவர்சிட்டியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றது அவனோட பேரு. அவனும் டாடா ஸ்டீல வந்து ஒரு எம்ஓ வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்டீல் மேக் பண்றாங்க பாத்தீங்களா, அதுல வந்து லோ கார்பன் கார்பன் வந்து அதிகமா வந்து எமிஷன் இல்லாம லோ கார்பன் ஸ்டீல் வந்து மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க, டாடா ஸ்டீலும் நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பீஜிங்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேர் தான் வந்து சைன் பண்றாங்க. மொத்தம் வந்து ஒரு 4 தீம்குள்ள வந்து 4 தீம் வந்து இதுல வந்து இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஸ்டாப்ல இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்டீல் யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து லோ கார்பன் ஸ்டீல் வந்து யூஸ் பண்றது. அதே மாதிரி வந்து வேஸ்டா இருக்கும் பாத்தீங்களா, இந்த வேஸ்ட் ஸ்டீல் அதை யூஸ் பண்ணி வந்து உருவாக்குறது. அதுக்கப்புறம் வந்து எண்ட் ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 4வது தீம் என்னன்னு கேட்டீங்கன்னா கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் வந்து இதுல வந்து 4 தீம் இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. சிம்பிளான விஷயம். யார் யாருன்னு பாத்துக்கோங்க, டாடா ஸ்டீலும் அதே மாதிரி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிஜிஎம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேர் தான் வந்து எம்ஓ சைன் பண்றாங்க இந்த மாதிரி வந்து லோ கார்பன் ஸ்டீல் மேக்கிங்காக. ஓகே, வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து கடைசி நியூஸ்ல வந்து இந்த ஸ்பார்க் 100K இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கும். அது என்னடா ஸ்பார்க் 100K இனிஷியேட்டிவ் கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து இது ஒரு ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த உமன்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, உமன்ஸ்ல வந்து ஆண்டர்பிரினரா வந்து மாத்தணும். எத்தனை பேர் வந்து பாத்துக்காங்க, ஒரு 1 லட்சம் ஆண்டர்பிரினர் வந்து உமன்ஸ்ல வந்து மாத்தணும் அப்படின்றதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த இனிஷியேட்டிவ் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பார்க் 100K அப்படின்றது இந்த இனிஷியேட்டிவ் பேரு. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில இருக்க ஒரு 300 லொகேஷன், நல்லா வச்சுக்கோங்க, இந்தியாவில இருக்க ஒரு 300 லொகேஷன் வந்து மொத்தம் வந்து ஒரு லட்சம் உமன்ஸ் ஆண்டர்பிரினர் வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இந்த ஸ்பார்க் 100K அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். இதுக்கு என்ன பண்றாங்கன்னா வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து இதுக்காக வந்து சைன் பண்றாங்க. யார் சைன் பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் கவுன்சில் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சைன் பண்றாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி உமன்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறது. லைக் வந்து எப்படிலாம் வந்து ஆண்டர்பிரினரா வந்து மாறணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அவங்களுக்கு இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷனு, அதுக்கப்புறம் வந்து இந்த டிஜிட்டல் ஸ்கில்லு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. யாரு கொடுக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க, பிரிட்டிஷ் கவுன்சில் தான் வந்து கொடுக்குறாங்க. புரிஞ்சுச்சா? பிரிட்டிஷ் கவுன்சிலும் ஸ்பார்க்கும் சேர்ந்து ஒரு எம்ஓ வந்து சைன் பண்றாங்க. எதுக்காக கேட்டீங்கன்னா இந்த ஸ்பார்க்கோட 100K இனிஷியேட்டிவ்காக. வழங்குச்சு தானே. ஓகே, அடுத்து வந்து இப்ப நம்ம பார்த்தோம்ல பிம் பேமெண்ட் ஆம்புக்கு வந்து ஒருத்தவங்க வந்து பிராண்ட் அம்பாசிடர் வந்து போட்டிருக்காங்க. யார் வந்து போட்டிருக்காங்க MS தோனி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருப்பாங்க சரியா. அதுக்கடுத்து வந்து கேரளாவில் வந்து ஒரு உயிரினத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது படிக்க முடிஞ்சா படிச்சுக்கோங்க, அது மோஸ்ட்லி யாரும் படிக்க மாட்டாங்க, தேவைப்படுறவங்க எல்லாம் படிச்சுக்கோங்க சரியா. அதே மாதிரி வந்து அடுத்ததும் ஒரு என்விரான்மெண்ட் தான் சரியா. அதையும் ஒரு 2 உயிரினத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதையும் பாத்துக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து ஒரு 3 ஃபெஸ்டிவல் சரியா. என்னென்ன ஃபெஸ்டிவல் கேட்டீங்கன்னா மயோக்கோ தானே, மயோக்கோ மயோக்கோ ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல். இது எங்க நடக்குதுன்னு பாத்துக்காங்க. இது வந்து அந்த ட்ரைப் பீப்புள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அப்பாட்டானி அப்படின்னு ஒரு டைப் இருக்கும். அந்த டைப்ல வந்து இந்த மயோக்கோ அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து அப்சர்வ் பண்றாங்க. எந்த ஊரும் பாத்துக்காங்க, அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா. அதுக்கடுத்து என்ன ஃபெஸ்டிவல் கேட்டீங்கன்னா வந்து இந்த எலிஃபென்டோட அழகி போட்டின்னு சொல்லுவாங்க. நமக்கு எப்படி வந்து அழகி போட்டி இருக்கோ அதே மாதிரி வந்து எலிஃபென்ட்டுக்குன்னு ஒரு அழகி போட்டி சரியா. அதோட பேர் பாத்துக்கோங்க வைப்பாலி கஜா மேளா அப்படின்றது அதோட பேரு. இது வந்து கேரளால வந்து கொண்டாடுறாங்க. ஓகேவா.
அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 14 டே ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல். சரியா? இது வந்து எங்கன்னு பாத்துக்காங்க, அதோட பேர் பாத்துக்கோங்க, சிக்மோ சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து சிக்மோ சாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கன்னு கேட்டீங்கன்னா கோவால அப்படின்றது சொல்ல தெரியணும். விளங்குச்சா? நான் நீ சொன்னதெல்லாம் ஏதாச்சும் புரிஞ்சுச்சா இல்ல புரியாத மாதிரி இருந்துச்சா? எல்லாத்துக்கும் புரியுதா பேசுறதெல்லாம்?